ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், என் மனதுக்கு மிக பிடித்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் நாளுமே தன்னகத்தை வைத்து டக்கு டக்கு டக்குன்னு இந்த பக்கம் சனியோட ஸ்லோ, இந்த பக்கம் செவ்வாயோட வேகம். என்னதான் பண்றதுன்னு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நிஜமாவே பாவம் தான். ஒரு பக்கம் ஏறினா ஒரு பக்கம் இறங்கும். திடீர்னு படுத்துட்டே இருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு வேலை பார்த்தாங்கன்னா அவங்களோட ஸ்பீடை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வித்தியாசமான யூனிக்கான பிறவிகள். இந்த மெகரமே யூனிக் தான். அதில் இந்த அவிட்ட இன்னும் கொஞ்சம் மோர் தென் ஸ்பெஷல். ஓகே, சரி வாங்க. இப்படி இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா, நிறைய அழுகையை வர வைக்க போதோ. என்ன மேடம் மற்றவங்களுக்கு தான் நல்லா சொன்னீங்க, எங்களுக்கு மட்டும் இப்படியா அப்படின்னா, 23ஆம் தேதியிலிருந்து 28 ஒரே ஒரு வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் நட்சத்திரநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு. வேற ஏதாவது வேணும் அவிட்டத்துக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை யாருக்கு சூப்பரோ இல்லையோ, மிருகசீடம் சித்திரை அவிட்டத்துக்குலாம் அல்டிமேட்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அது பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா இல்லை அரைகூவலான கண்ணீரான்றது உங்களுடைய ஜனகால தான் தீர்மானம் செய்ய போகுது. ஸோ எப்படியோ கண்ணில் தண்ணி வரப்போகுது. செவ்வாயும் சுக்கிரனும் செவ்வனை செய்ய போகிறார்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்சு குருவோட பார்வையில் ஆனந்த கண்ணீர் தான் வரும். நிறைய பேருக்கு இந்த சந்தோஷம் மேலோங்க போகிறது. வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஒரு எட்டி பார்ப்பீங்க. நீங்கள் அவிட்ட நட்சத்திரம், நீங்கள் வந்து கும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மகரமாக இருந்தாலும் சரி, இந்த தடவை செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறீங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்டாண்டர்டோட அனுப்பிங்க. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, வருமானம் வீட்டுக்குள்ளே வருவதற்கு பல வகையில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். ஒரு பக்கம் ஒருவேளை நீங்கள் கும்பமாக இருக்கிற பட்சத்தில் தலைக்கு மேலே இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு மாதிரி டென்ஷனையும் கொடுக்கும். அது ஒரு மாதிரி டென்ஷனை, ஒரு மாதிரி டிப்ரெஷனை, ஒரு மாதிரி எல்லா கிரகத்தையும் தன்னகத்தை வைத்திருக்கும் போது அந்த எல்லா எனர்ஜியும் ரிசீவ் பண்ணும்போது இந்த எனர்ஜி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை உங்களுடைய ஜனனகால உயிர்ப்பு ஜாதகம் தான் சொல்லும். அதோடு சேர்ந்து அந்த என்ன அமைப்பில் அது இயங்க போகுது அப்படின்றது ஒரு இருக்கு. இல்லை உங்களுடைய கும்ப வீட்டில் என்ன பிளானட் இருக்குது அப்படின்றதையும் இந்த தடவை அது இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் சேரும்போது அந்த கோச்சார கிரகங்கள் அதோட சேரும்போது என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத நம்ம அனுமானிக்க முடியும் இல்லையா? ஆனால் ஒன்று, குருவோட பார்வையில் இருக்கிறனால சூப்பராக இருக்க போகுது. நிறைய வருமானம் வரப்போகுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய கோவில் குளமாக போவீங்க. 3ஆம் இடத்துல ராசிநாதன் உட்கார்ந்துருக்கும் போது 4ஆம் வீட்டதிபதி, 5ஆம் வீட்டதிபதி, 6ஆம் வீட்டதிபதி எல்லாரும் சேர்ந்து திரும்ப 8ஆம் வீட்டதிபதியோட இந்த 4, 8, 12 கண்டிவிட்டி தான் விபரீத ராஜயோகம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த 12ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை 2ஆம் வீட்டுக்கு, 4ஆம் வீட்டு அதிபதியோட சேர்க்க, திரும்ப வந்து 8ஆம் வீட்டு அதிபதியோட சேர்க்க, 6ஆம் வீட்டு அதிபதி, இதெல்லாம் சேரும்போது ஒரு மாதிரி ஒரு எண்ணிலடங்காத பிளஸ்ஸிங்கை கொண்டு வந்து கொடுக்கும். கொஞ்சம் புதனோட சேர்ந்த இந்த ராகு, புதனோட சேர்ந்த அமைப்பெல்லாம் ஒரு மாதிரி பிள்ளைகள் குறித்த சில கவலைகள் ஏற்பட்டு, இல்லை பிள்ளைகள் சூப்பராக படிப்பாங்க. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி இந்த ராகு என்ன பண்ணுவான்னு யாராலுமே தீர்மானம் செய்ய முடியாது. பேராசையும் கொடுப்பார், பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார். நிறையா பேருக்கு உங்களை பற்றி பேச வைப்பார். ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நர்வ் சிஸ்டத்தெலாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். பற்கள் கடிக்கிறது, தூங்கும்போது பல் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, எலும்பு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுன்ற மாதிரி இருக்கும். சில சமயம் தப்பாக எடுத்துக்காதீங்க, புத்தி தடுமாற்றத்தை கொடுப்பார். தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இத்தனை கிரகத்தோட சேமிப்பு ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தா செவ்வாய் இன்னும் உச்சமாகி வருவதற்கு அவ்விடத்துல தான் செவ்வாய் உச்சமாக போகிறது. அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிலே, டேக் சம் டைம். அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்ல விதமான ஒரு ஆளுமை. அந்த மாதம் 23 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு செவ்வாய். அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். ரொம்ப கோவம் வரும், கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அடமண்டா சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியான சினாரியோக்கள் கிரியேட் ஆகும். ரொம்ப அடம் பிடிப்பீங்க. எதுக்கு அடம் பிடிச்சோன்னே இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. நிறைய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தடவை வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால், வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த தடவை அவங்க முதலாளி ஒரு புதிய ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த தடவை இயங்க போகுது. ராகுவோட சேர்ந்தனால நிறைய பேருக்கு மீடியா ஃபீல்டுக்குள்ளே இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுவீங்க, ரீட் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று மீடியாக்குள்ளே கனெக்ட் ஆவீங்க. நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம்
ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஹெல்த்து பார்த்தே ஆகணும். டயர்டாக ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி. அதுவும் 28 தேதிக்கு மேலே ராகுக்கு கொஞ்சம் பிடிக்காத நட்சத்திரம் இந்த செவ்வாயும் இன்க்ளூடட் ஆகிறனால, ஏற்கனவே சூரியன் அப்படியே அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது சந்திரன் திரும்ப செவ்வாய் இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் 20 தேதியிலேருந்து 28 தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்கு. 5ஆம் வீட்டதிபதி ராகுவோட பார்வையில் இருக்கிறதுன்றது பயங்கரமான பெண்கள் மூலமாக ஒரு லாபத்தை உருவாக்கி கொடுக்கும். பெண்கள் மூலமாக ஒரு பெண் குழந்தைங்க மூலமாக, இப்போ உங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெண் குழந்தைகள் தான், பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் வரும். பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு 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 திருப்தி, ஒரு நிம்மதி. பெண் குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் குட்டிஸாக இருந்தால் குட்டிக்கு நீங்கள் பண்ணுவீங்க, பெருசாக இருந்துச்சா பெருசு உங்களுக்கு பண்ணும். கிளியர்? ஸோ நிறைய பெண் பிள்ளைகளுடைய எனர்ஜி, பெண்களுடைய எனர்ஜி இந்த தடவை கரெக்ட் ஆகுது. ப்ளஸ் ஆர் மைனஸ் அங்கே தான். உங்கள் சுயஜாதகத்தில் உங்கள் சுக்கிரன் எப்படி இருக்கான்றதை பொறுத்து பெண்களால் நஷ்டம் அடைய போகிறீங்களா இல்லை பெண்களால் லாபம் அடைய போகிறதான்றதை உங்களுடைய சுய ஜன்னகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்படும். பட் 5ஆம் வீட்டதிபதி ராகுவோட சேர்ந்திருத்தல் அப்படின்றது நிறைய இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்று கொடுக்கும். நிறைய கோவில் குளத்துக்கு சுத்த வைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம்லாம் பூர்வீகம் பக்கம் எட்டி பார்க்க வைக்கும். பூர்வீக பக்கம் ஒரு தலையை காட்டிட்டு வருவோமோன்ற மாதிரி சில விஷயங்களை மேற்கொள்ள வைக்கும். நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகிறது. இந்த தடவை கூட்டி கழிச்சு பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடாது, டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடாது, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்டு சில விதைகள் எட்டி பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் இருக்கனால கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன், இல்லை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் உங்களுடைய அந்த லே டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு சுகர் லெவல் அப்படின்றதுல ஒரு கண்ட்ரோல் இருந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சினாரியோ கிரியேட் பண்ணலாம் இந்த புதன் ராகு காம்பினேஷன். ஓகே, மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. வெற்றிக்கு மேல் வெற்றி வரும். தொட்டதெல்லாம் வெற்றி, தொட நினைப்பதெல்லாம் வெற்றின்ற மாதிரி இந்த தடவை ராகு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணிப்பார். நிறைய நியூ பிகினிங் கொண்டு வருவீங்க, நியூ ஸ்டார்ட் கிரியேட் ஆகும். இதெல்லாம் பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ் சைட் நான் இப்போ சொன்னது. ஸோ ரெண்டுமே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் என்ன பிளான்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நடக்க போகுது. நிறைய பேருக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். நிறைய அண்ணன் தம்பியோட அம்மாவுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் அம்மாவாக இருக்கீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக தேவை. ரெண்டுமே இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, சூப்பராக படிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சாமிக்கு விட்டுறேன். புதனோட சேர்றாவும் அவ்வளோ சூப்பராலாம் வேலை செய்யாது. சாமிக்கு விட்டுருவோம். அவிட்ட நட்சத்திரக்கார பிள்ளைங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஏதாவது சொன்னாங்கன்னா ஆன்டி நம்பர் கீழே இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். நிறையா பேருக்கு அவிட்ட நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு சின்ன சின்ன அடிப்படலாம். கவனம். ஒரு சின்ன குழந்தைங்க வச்சுட்ருக்கீங்கன்னா கீழே விழுகிறது, மேலே விழுகிறது, அடிப்படுறது அப்படி இல்லை. நான் குழந்தைகளோட ஜாதகம் நல்லா இருக்க பட்சத்தில் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணப்படுதல், பிரம்மாண்டமாக ஒரு இடத்துக்கு போகிறது, திடீர்னு அவங்களை காட்டிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விளையாட்டு, சிலம்பம் கற்றுக்கிறது, ஃபுட்பால் விளையாடுறது, இன்டோர் கேம் இல்லாமல் அவுட்டோர் கேம், செவ்வாயெல்லாம் உடல் வலிமையில் அவுட்டோர் கேமில் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். கோல்டு சளி ஃபீவரில் கொஞ்சம் பிள்ளைங்க மாட்டுப்பாங்க, பார்த்துக்கோங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லல்கள் தீரும். நிறைய பேருக்கு திருமணம் கைகூடும். 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு கொஞ்சம் விட்டுட்டு போனவங்களாம் திரும்ப ரீகனெக்ட் ஆவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லல்கள் தீரும். பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், அடமண்ட்டை விட்டு கொடுக்கணும். 2 மட்டும் பார்த்துட்டா போதும். தேவையில்லாத மைண்டை போட்டு நீங்களாக எடுத்துக்காதீங்க. நம்ம இப்படி இருக்கிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போல பிளான் போட்டு அப்படியே இருந்துருமா, அது பண்ணுற லீல தான். நீங்களாக போட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்குது. கவனமாக இருக்கணும். கோபம் வரும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். செவ்வாய் வேறு உச்சத்தில் இருக்கான். நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அப்படியே நான் தான் பெரிய டான்ன்ற மாதிரி காட்ட தோணும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. என்னப்பா, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. 60 வயது தாண்டி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கவனம் தேவை. நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா 100க்கு 135 உங்களுடைய துணையோட உணவில் கவனம் தேவை. அவங்களுக்கு மூச்சு வாங்குறது, மூச்சு இழுக்கிறது, மூச்சு பிரச்சனையாவது, அவங்களுக்கு ஏதோ ஒரு சர்ஜரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், துணை மீது கொஞ்சம் அக்கறை தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ கூட்டி கழித்து பார்த்தோன்னா இந்த தடவை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணும்? வக்ரகாளி தான், வேற வாய்ப்பே இல்லை. இந்த மாதம் வரைக்கும் அவள் தான். வக்ரகாளி வழிபாடு ஒரு மிகச்சிறிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு தரும். முடிஞ்ச காளியம்மன் வழிபாடெல்லாம் அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு ஒரு அல்லலை தீர்க்கக்கூடிய அமைப்பாக மலர காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் வீட்டில் பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறது, பெண் தெய்வத்துடைய எனர்ஜி, சுக்கிரன் ராகு காம்பினேஷன், பெண் தெய்வங்களை பூஜித்தல், குலதெய்வம் கோயில் போகிறது, பெண் தெய்வத்தை கொண்டாடுதல்ன்ற மாதிரி கொஞ்சம் இந்த தடவை அதுக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி கொடுக்கும். பார்த்துக்கோங்க. ஓகே,
அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறையா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை சிங்கம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். சிங்கம் பார்க்கறது, சிங்கத்தோட இமேஜ் பார்க்கறது, சிங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் பாரு, சிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்தல் அப்படின்ற மாதிரி சிங்கத்தோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னா, நான் சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், நிற்கிற கர்ஜனிலே எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுரும். சிங்கம் மாதிரி நீ ஸ்டடியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. அதற்கு நான் இருப்பேன் உனக்குள்ளன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் பிரபஞ்சம் இந்த சிங்கம் பார்த்தல் என்கிற சினாரியோவை உங்ககிட்ட காட்டும். பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனத்தோடும் அடுத்தவிடம் பேசுகிற பேச்சில் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு.